இந்தியாவுடைய மொத்த கவனமும் இப்போ டெல்லியை நோக்கி தான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு காரணம் சோனம் வாங்சுக். யார் இந்த சோனம் வாங்சுக்? எதுக்காக உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு? இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புதுசே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரலாற்றில் யார் யார் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். யார் இந்த சோனம் வாங்சுக்? இவர் லடாக்கை சேர்ந்த ஒரு மிக பிரபலமான கல்வி சீர்திருத்தவாதி மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர். 2018ஆம் ஆண்டுல ஆசியாவுடைய நோபல் பரிசா சொல்லப்படுற ராமோன் மக்சேசே அப்படிங்கிற விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஐஸ் டூபா, அதாவது லடாக்ல கடுமையான கோடைக்கால தண்ணீர் பற்றாக்குறையை போக்குறதுக்காக குளிர்கால நீரை சேமித்து கூம்பு வடிவிலான செயற்கை பனிப்பாறைகளை, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிளேஷியர்ஸை உருவாக்குற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு விவசாய புரட்சி செஞ்சவர். இது மட்டும் இல்லாமல் லடாக்ல பாரம்பரிய கல்வி முறையில் தோல்வியடைந்த மாணவர்களுக்காக 1988 செக்மால், அதாவது த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற மாற்று பள்ளியை தொடங்கினவர். இப்போ என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஜூன் 28 காக்ரோச் ஜனதா அமைப்போட இணைந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 20 நாளைக்கும் மேலே இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்ததுனால என்னதான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு டெல்லி போலீசார் அவரை வலுக்கட்டாயமா ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அவர் போராட்டம் பண்ற இடத்திலிருந்து சஃப்தர்ஜங் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த மருத்துவமனையில இருந்தபடியே இது நாட்டுடைய 2வது விடுதலை போராட்டம் அப்படின்னு தன்னோட முழக்கத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு சோனம். அவர் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கிய நிபந்தனைகளை விதிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்தது இல்லையா, அதனால தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுடைய வினாத்தாள் கசிவு விவகாரத்துக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எதிர்காலத்தில் இது மாதிரியான வினாத்தாள் கசிவுகள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு தேசிய தேர்வு முறை, அதாவது நேஷனல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ல முறையான பொறுப்பு கூறல் மற்றும் கட்டமைப்பு ரீதியான முழுமையான சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த தேர்வு முறைகேடு நெருக்கடியின் காரணமா மன உளைச்சல்னால உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில வலுவான மற்றும் வெளிப்படையான ஒரு தேசிய கொள்கை, அதாவது ரோபஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பாலிசி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபந்தனையெல்லாம் விதிச்சிருக்காரு. இந்தியாவுடைய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை முன்னெடுத்து செல்றதுல இந்த அஹிம்சை ஆயுதமான இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அஹிம்சை போராட்டத்துடைய தொடக்க புள்ளி அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரு அப்படின்னா, இந்த அஹிம்சை அப்படிங்கிறத இந்தியாவில் பிரபலப்படுத்திய தேசிய தந்தையான மகாத்மா காந்தி கிட்ட இருந்து தான் இந்த அஹிம்சை போராட்டம் தொடங்கி இருக்கு. இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல காந்தியடிகள் பல முறை உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. குறிப்பா 1933 தீண்டாமைக்கு எதிராகவும் தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர் மேற்கொண்ட 21 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒட்டுமொத்த தேசத்துடைய சாதிய கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பகத்சிங் மற்றும் ஜதின் தாஸ். சுதந்திரத்துக்கு முன்னாடி லாகூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்த இந்திய கைதிகளுக்கு வெள்ளைக்கார கைதிகளுக்கு இணையான சம உரிமை, நல்ல உணவு மற்றும் ஆடைகள் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் 116 நாட்கள் நீடிச்சிருக்கு. இதுல சக புரட்சியாளர் ஜதின் தாஸ் 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சிறையிலேயே தன்னுடைய உயிரை தியாகமும் செஞ்சிருக்காரு. இதுதான் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய தொடக்க கால சிறை உண்ணாவிரதம். வரலாற்றுடைய அடுத்த உண்ணாவிரத போராளி
பொட்டி ஸ்ரீராமலு. அதாவது சென்னை மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசுகிற மக்களுக்குன்னு தனியாக ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு 58 நாட்கள் தொடர் உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு இவர். அந்த 58 நாட்கள் இந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் அவர் உயிரையும் துறக்கிறாரு. இவருடைய மரணம் ஏற்படுத்திய மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பு தான் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுது. அடுத்து அண்ணா ஹசாரே, அதாவது ஊழலுக்கு எதிரான வலுவான சட்டம் கொண்டு வரணும், அதாவது ஜன் லோக்பால் பில் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே டெல்லி ராம்லீலா மைதானத்தில் 13 நாட்கள் வரலாற்று உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். 2G ஸ்பெக்ட்ரம் மற்றும் காமன்வெல்த் ஊழல்களால் கொதித்து போயிருந்த இந்திய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்த போராட்டம் இந்த போராட்டம்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்தியாவுடைய மிக நீண்ட உண்ணாவிரத போராட்டம் பண்ணது இரோம் ஷர்மிளா. அதாவது மணிப்பூர் இராணுவத்திற்கான சிறப்பு அதிகார சட்டமான AFSPAவை ரத்து செய்ய கோரி இரோம் ஷர்மிளா 16 ஆண்டுகள், அதாவது 2000 2016 வரைக்கும் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்திருக்காங்க. மூக்கு வழியா குழாய் மூலம் வலு கட்டாயமாக உணவு திரவியம் செலுத்தப்பட்டு மணிப்பூருடைய இரும்பு பெண்மணி அப்படின்னும் இவங்க உலகத்தாரால அழைக்கவும் பெற்றிருக்காங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க உண்ணாவிரத போராட்டங்களை போல தான் இந்தியாவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற போராட்டமும் பார்க்கப்படுது. ஸோ இந்த போராட்டத்துடைய முடிவு அப்படிங்கிறது இந்திய மாணவர்களுடைய எதிர்கால கல்வி அமைப்பில் ஒரு சுமூகமான சீர்திருத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியர்களாலையும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர்.